அஸ்ஸலாமு அலைக்கும். இது நோன்பு நாள் அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான். அன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருந்தேன், எப்படி என்னுடைய வேலையை நான் சிம்பிள் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இதில் 2, 3 ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு சின்ன ஒரு சொதப்பலாம் ஆயிடுச்சு. அதையும் அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்கு எனக்கு நைட்டு டின்னர் வேலை எதுவும் இல்லை. இஃப்தாருக்கு மட்டும்தான் நான் செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து நான் கஞ்சிக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அரிசி எனக்கு 1 கப் அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்குள்ளே இது ஊறி வந்துடும். அது கூட நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த கொண்டக்கல்லையில் 1 கைப்பிடி அளவு எடுத்து அந்த கஞ்சி மிக்ஸோடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் சன்னா மசாலாவும் அதுக்கப்புறம் சன்னாவில் சுண்டல் 2மே செய்ய போகிறேன். அதுக்காக நான் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கொண்டக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரே ஒரு முட்டை மட்டும் வேக வச்சுக்கிறேன். அன்றைக்கி பப்ஸு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. அதனால முட்டை பப்ஸ் அந்தளவுக்கு நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ் பப்ஸுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை பப்ஸுக்கு தனியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து சன்னா மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நோம்பு கஞ்சிக்கு தேவையானது எல்லாமே கட்டிங் எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த 2 அடுப்பும் பிஸியாக வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கடலையும் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப குழஞ்சி வேகலை, கரெக்டான பதமாக வெந்துருந்துச்சு. அதை 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொண்டக்கடலை தண்ணி நல்லா உறிஞ்சிக்காமல் இருக்கும். இந்த தண்ணியை கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ முட்டை பப்ஸுக்கு ஃபஸ்ட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே கடாயில் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ ஒன்றா செஞ்சுட்டு எல்லாத்தையுமே அப்படியே மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு முட்டை பப்ஸுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம பப்ஸில் வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் ஒரே கடாயிலே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெஜ் பப்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை பட்டாணி எந்த மாதிரி காய்கறி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம நோன்பு ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஸ்வீட் கார்ன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே இந்த காய் நல்லா வதங்கி வரணும். மூடி வச்சு சிம்லேயே வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா காய் வெந்து வந்துடும். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டால் போதும். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சதன்னு ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வேக வைக்கணும். ஸோ நான் அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பக்கம் இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே சன்னா சுண்டல் தாளித்து விட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தேங்காயும் எண்ணெயிலே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சுண்டல் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், சுண்டல் நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த கொண்டக்கல்லையை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இப்போது காயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை சரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இந்த காயையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு.
அதுக்கடுத்து அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாவை வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம். நல்ல பழமாக இருக்கணும். சன்னா மசாலாவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு தக்காளி பழம் நல்லா பெருசாகவே இருந்தது, நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தது. ஸோ அதை சேர்த்துக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், அப்புறம் சன்னா மசாலா பவுடர் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். இதை அரைச்சி தான் நம்ம மசாலா செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சாட் மாதிரி சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சைட் டிஷ்க்கு செய்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு புளிப்பு தேவைப்படாது. ஸோ நம்ம சாட் மாதிரி சைடில் தொட்டுக்கிற மாதிரி சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளிப்பாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து குழஞ்சி வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மெத்தியும் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ நான் இதை வந்து நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து கஞ்சியும் தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன், 1 குழிக்கரண்டி அளவு. 2 நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2, 3 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி, 1 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் செவந்துடக்கூடாது, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். செவந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கஞ்சி கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். அதுக்கடுத்து நான் மட்டன் கீமா தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அது கூட கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்துட்டு கீமா நல்லா உதிராக எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படுது. ஸோ அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கடுத்து சிக்கன் ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் சேர்க்கும்போது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரே 1 க்யூப் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2, 3 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு பாதி பழம் இருந்தாலே போதும். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 1 பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்துட்டு உடனடியாக நம்ம தண்ணி ஊற்றிடணும். தக்காளி வந்து வதங்கக்கூடாது, அப்போ வந்து கஞ்சி கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியோடய நான் வந்து அரிசியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை 2 தடவை கழுவிட்டு தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம்லேயே ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சாலே போதும். நல்லா உங்களுக்கு அரிசி நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் வந்து கஞ்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமே குழஞ்சி வந்துடும். அதுக்கடுத்து சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாவும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சும்மா வாசத்துக்கு 2 பீஸ் சேர்த்தா போதும். அதுக்கடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நல்லா பட்டர்லேயே நம்ம வந்து வதக்கி விடணும். அப்போ வந்து உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் சிம்லே வச்சு கரிச்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். அந்த காரம், புளிப்பு, இந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல சூப்பர் டேஸ்ட் இருக்கும். அது கூட நம்ம வந்து முந்திரி பருப்புலாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறதுனால நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறதோட நீங்கள் வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இதை அப்படியே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சு நல்லா வெந்து வரட்டும். இந்த மசாலாவுக்கு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நான்
ஹீட் பண்ணிக்க போகிறேன், ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பப்ஸு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரீ ஹீட் ஆகுற டைமில் வந்து நம்ம பப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் பப் ஷீட்டில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்து ஹாஃபாக சேர்த்துட்டு நார்மலாக நம்ம பப்ஸ் எப்படி மடிப்போமோ அதே மாதிரியே நான் மடித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வெஜ் பப்ஸு, எக் பப்ஸு எல்லாமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உப்பும் வந்து நல்லா உங்களுக்கு ஹீட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உப்பு நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பப்ஸை சேர்க்கணும். ஸோ நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் வச்சு சீல் பண்ணிக்கிறேன். அந்த மாவு எதுவும் ஓப்பன் பண்ணி வராத அளவுக்கு. எக் பப்ஸையும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த பப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக எக் வாஷ் கொடுக்கணும். எக் வாஷ் கொடுத்தா தான் மேலே வந்து உங்களுக்கு அந்த கலர் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக அது மேலே ப்ரஷ் வச்சு எக் வாஷ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சாண்ட்விச் மேக்கரில் நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னாலே சூப்பராக பப்ஸு ரெடி ஆகிடும். என்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் வந்து இல்லை. நான் முன்னாடியே இருந்த போதெல்லாம் நான் வந்து அதான் யூஸ் பண்ணுவேன். நல்லா சூப்பராக இருக்கும். சரி இன்றைக்கி வந்து ஸ்டவ்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு நார்மலாக வேகிற டயத்தை விட ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அதுதான் அன்றைக்கி நடந்த சொதப்பலே எனக்கு. அதனால எனக்கு இஃப்தாருக்கு வந்து பப்ஸு ரெடி பண்ணி வைக்க முடியல. மற்றதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ பப்ஸு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு வேகிறதுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஃபினிஷிங் வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சியும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக கொரப்பாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி கூட சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ நான் வந்து தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆறி வரும்போது கஞ்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் தண்ணியும் சேர்த்து இதை ஒரு பக்கம் வந்து கொதிக்க வச்சுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி இஃப்தாருக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து கஞ்சி, கறி கஞ்சி, அப்புறம் சன்னா மசாலா, அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு மில்க் ஷேக் ரெடி பண்ணி வச்சுட்டா. அவளே நம்ம ப்ரிப்ரேஷனில் ஆல்ரெடி வெண்ணிலா மில்க் ஷேக் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து போட்டு மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டா. எல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பப்ஸு சாப்பிட்டோம். பப்ஸு வந்து எங்களுக்கு இஃப்தாருக்கு ரெடி ஆகலை. 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பப்ஸு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் டைம் தான் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. இதுக்கு நான் செலவு பண்ண நேரத்துக்கு எனக்கு வெளியிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இதோட நான் என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.